கிபியோன் குடிகளுடைய தந்திரம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியனின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது, ஆனாலும் இதோ இழுந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். தேசத்திலே கிபியோனியரும் இருக்கிறார்கள், ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஏகமாய் கூடி வரும்போது கிபியோனியரோ இஸ்ரவேலரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கானானின் மற்ற ராஜாக்கள் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி கேள்விப்பட்டது போலவே கிபியோனின் குடிகளும் அவர்களை பற்றி கேள்விப்படுகிறார்கள். யோசுவா எரிகோவுக்கும் ஆயிக்கும் செய்ததையும் கிபியோனியர் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் என்று தீர்மானிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவையும் ஆயி பட்டணத்தையும் அழித்து போட்டதை கானானின் ராஜாக்கள் கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. ஆகையினால் அவர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஏகமாய் கூடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரரை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுக்கு பயப்படுகிறார்கள். யோசுவா எரிகோவையும் ஆயி பட்டணத்தையும் அழித்து போட்டது போல தங்களுடைய பட்டணத்தையும் அழித்து போடுவாரோ என்னும் பயம் கிபியோனியருக்கு உண்டாயிற்று. கிபியோனியர் இஸ்ரவேலர் மீது கோபப்படாமல் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். சூரியன் மெழுகை உருக்குகிறது, களிமண்ணை கடினப்படுத்துகிறது. சூரியன் ஒன்றுதான், ஆனாலும் அது வித்தியாசமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. அதுபோலவே மனுஷரும் தங்களுடைய மனதிலே ஒவ்வொருவர் பிரிந்திருக்கிறார்கள், வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள், வேறுபட்டு கிரியை நடப்பிக்கிறார்கள். கிபியோன் தேசத்திலே 4 பட்டணங்கள் உள்ளன. அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பேரோத், கிரியாத் ஏயாரீம் என்பவைகள். இந்த பட்டணங்களை அவர்களுடைய மூப்பர்கள் ஆளுகை செய்கிறார்கள். கிபியோன் பட்டணத்தார் எல்லோரும் தங்களுடைய பாதுகாப்பை குறித்து பொதுவான ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம் ஆகியவற்றை விட அவர்களுடைய பாதுகாப்பே கிபியோனியருக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. கிபியோன் தேசம் செழிப்பான தேசம். கிபியோன் பட்டணம் பெத்தேலில் இருந்து 7 மைல் தூரத்திலும்
எருசலேமில் இருந்து வடமேற்காக 8 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. ஆயி பட்டணத்தில் இருந்து 10 மைல் தூரத்திலும் கில்காலுக்கு மேற்காக 18 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீதும் ஆயி பட்டணத்தின் மீதும் யுத்தம் பண்ணியதை கிபியோனில் உள்ள ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர்கள் தங்கள் மீது யுத்தம் பண்ண வருவார்கள் என்னும் எண்ணம் கிபியோனின் குடிகளுக்கு வருகிறது. கிபியோன் 4 பட்டணங்களுக்கு தலைமை பட்டணமாகும். கிபியோனின் மற்ற பட்டணங்கள் கெபீரா, பெயோரோத், கீரியாத் ஏயாரிம் என்பவைகள். ஏவியர் இந்த பட்டணங்களில் குடியிருக்கிறார்கள். இவர்கள் எமோரியர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கானானியரின் தேசங்களுக்கு எமோரியரின் தேசம் என்னும் பொதுவான பெயர் வழங்கப்படுகிறது. இந்த 4 பட்டணங்களும் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டரசாக ஆட்சி புரிகிறார்கள். கிபியோன் மிகவும் முக்கியமான பட்டணம். பெத் ஆரோனுக்கு போகும் வழியில் ஆயி பட்டணத்திற்கு எதிராக கிபியோன் அமைந்திருக்கிறது. மேலும் எருசலேமில் இருந்து யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக யோப்பாவிற்கும் மத்தியதரை கடலுக்கும் போகும் வழியில் கிபியோன் அமைந்திருக்கிறது. கிபியோன் பென்யமீன் புத்திரருக்கு சுதந்திர வீதமாக சீட்டு விழுந்தது. ஆசாரியரின் பட்டணங்களில் இதுவும் ஒன்று. கிபியோன் பட்டணத்தில் பல முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. சவுல் இங்கு கிபியோனியரை சங்காரம் பண்ணினார். சவுலின் வேலையாட்களுக்கும் தாவீதின் வேலையாட்களுக்கும் இங்கு சிலம்பம் மண்ணும் போட்டி நடைபெற்றது. அமசா இங்கு கொலை பண்ணப்பட்டான். சாலமோன் ராஜா கிபியோனில் தரிசனம் கண்டார். சூரியன் தரித்து நிற்குமாறு இங்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வாசஸ்தலம் கிபியோனில் நீண்ட காலமாக இருந்தது. கானானின் 5 ராஜாக்களை யோசுவா கிபியோனில் ஜெயித்தார். இதனால் பாலஸ்தீன தேசத்தின் தென்பாதி பகுதி இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்தது. மேரோமில் நடைபெற்ற யுத்தத்தில் யோசுவா பாலஸ்தீன தேசத்தின் வடபகுதியை கைப்பற்றினார். இவ்வாறாக 2 யுத்தங்களில் பாலஸ்தீன தேசம் முழுவதும் இஸ்ரவேல் புத்திரருடைய வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தார் எல்லோரையும் சங்காரம் பண்ணி விடுவார்கள் என்பது கிபியோனின் குடிகளுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய பட்டயத்திற்கு தங்களால் தப்பிக்க முடியாது என்பதையும் கிபியோனியர் அறிந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கிபியோனின் குடிகள் தந்திரமாய் யோசனை பண்ணுகிறார்கள். கிபியோன் பட்டணத்து மூப்பர்கள் தங்களுடைய குடிகளில் விவேகமான சிலரை தெரிந்தெடுத்து அவர்களை இஸ்ரவேல் புத்திரர் இருக்கும் பாளையத்திற்கு அனுப்புகிறார்கள். கிபியோனின் குடிகள் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகளைப் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்துக் கொள்கிறார்கள். பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூஷணம் பூத்ததுமாய் இருக்கிறது. கிபியோனின் குடிகள் அனுப்பின ஸ்தானாபதிகள் இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவானிடத்தில் போகிறார்கள். அவர்கள் யோசுவாவையும் இஸ்ரவேல் புத்திரரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆயி பட்டணத்தை பிடித்த பின்பு யோசுவா பாளையத்திற்கு திரும்பி வருகிறார். கானானை சுதந்திரிப்பதற்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக இங்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கியிருக்கும் இடத்திற்கும் கிபியோனியருடைய பட்டணத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 18 மைல் மட்டுமே ஆகும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்து குடிகளோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. கிபியோனின் மனுஷர் தங்களை தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் வீரம் இல்லாவிட்டாலும் விவேகம் இருக்கிறது. கிபியோனியர் இஸ்ரவேல் மனுஷரோடு யுத்தம் பண்ண விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய உடன்படிக்கையை மதிப்பவர்கள் என்பது கிபியோனியருக்கு தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் அவர்கள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரமாட்டார்கள் என்று கிபியோனியர் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் மனுஷர் கிபியோனியரின் இருப்பிடங்களை குறித்து அவர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்க தவறிவிடுகிறார்கள். கர்த்தர் தம்மிடத்தில் கேட்காதவர்களுக்கு பதில் கொடுப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை தெரிந்து அதன்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர்
கானான் தேசத்தாரோடு சமாதானம் பண்ணக்கூடாது. அவர்களை உயிரோடு வைக்காமல் சங்காரம் பண்ண வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோட வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். உபாகமம் 20:16-17. கிபியோனின் குடிகளுக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய பிரமாணங்களும் நம்பிக்கைகளும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. தங்களுடைய ஜீவன் தப்பிப்பதற்கு இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை கிபியோனியர் அறிந்து கொள்கிறார்கள். தாங்கள் கானான் தேசத்தார் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொண்டால் அவர்கள் தங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ண மாட்டார்கள் என்பதையும் கிபியோனின் குடிகள் அறிந்திருக்கிறார்கள். இதனால் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் போல அவருக்கு காண்பிக்கிறார்கள். கிபியோன் குடிகளுடைய தந்திரமான யோசனை சித்திக்கிறது. கிபியோனியர் மிகவும் விவேகமாக சிந்தித்து தங்களுடைய தந்திரத்தை செயல்படுத்துகிறார்கள். திட்டம் போட்டு இஸ்ரவேலரை வஞ்சிக்கிறார்கள். கிபியோனின் மனுஷர் யோசுவாவையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுவது இஸ்ரவேல் ஜனத்தாரை கனம் பண்ணுவது போல் இருக்கிறது. தங்களை கனம் பண்ணுவதற்கும் தங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் தூர தேசத்திலிருந்து மனுஷர் வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு சந்தோஷமாயும் புகழ்ச்சியாயும் பெருமையாயும் இருக்கும். நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று கிபியோனின் மனுஷர் சொல்லுவது மாத்திரமல்ல, அதை நிரூபிக்கும் வண்ணமாக அவர்களுடைய நடை, உடை, பாவனை ஆகிய அனைத்தும் அமைந்திருக்கிறது. அவர்களிடத்தில் பழைய இரட்டு பைகளும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளும் இருக்கிறது. அவர்களுடைய கால்களில் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள் இருக்கிறது. அவர்கள் உடுத்தி இருக்கிற வஸ்திரம் பழையதாய் இருக்கிறது. கிபியோன் மனுஷரிடத்தில் நல்ல போஜனம் கூட இல்லை. அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூஷணம் பூத்ததுமாய் இருக்கிறது. தங்களுடைய போஜனத்தை பற்றியும் கிபியோனியர் இஸ்ரவேல் மனுஷரிடத்தில் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூஷணம் பூத்திருக்கிறது என்று கிபியோனியர் சொல்லுகிறார்கள். தங்களிடத்தில் இருக்கிற பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளை குறித்தும் பழைய வஸ்திரங்களையும் பழைய பாதரட்சைகளையும் குறித்தும் கிபியோனியர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 40 வருஷங்களாக பிரயாணம் பண்ணினார்கள். அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவும் இல்லை, வஸ்திரங்கள் பழசாய் போகவும் இல்லை. ஆனால் கிபியோனியருடைய பாதரட்சைகளோ பழசாயும் பழுது பார்க்கப்பட்டதாயும் இருக்கிறது. அவர்களுடைய வஸ்திரங்கள் அழுக்கடைந்து பழையதாய் இருக்கிறது. கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு போய் யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும், நாங்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கிபியோனியர் சொல்லுவதை நம்பவில்லை. அவர்களை சந்தேகப்படுகிறார்கள். கிபியோனியரை குறித்து இன்னும் அதிகமாய் விசாரிக்கிறார்கள். கிபியோனின் குடிகளுக்கு ஏவியர் என்று மற்றொரு பெயரும் உள்ளது. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களிடத்தில் கேட்கும் கேள்விக்கு கிபியோனியர் அவர்களிடத்தில் நேரடியாக பதில் சொல்லாமல் யோசுவாவினிடத்தில் பேசுகிறார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். யோசுவாவும் கிபியோனின் மனுஷரை சந்தேகப்படுகிறார். அவரும் கிபியோனியரிடம், நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போதும் அவர்கள் தாங்கள் எங்கே இருந்து வந்தோம் என்று சொல்லாமல் சுற்றி வளைத்து பேசுகிறார்கள். தாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு என்னென்ன காரணங்களை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லுகிறார்கள். கிபியோனியர் முதலில் நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னார்கள். யோசுவா அவர்களிடம், நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் யோசுவாவிடம், நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். தூர தேசமாய் இருந்ததை
வெகு தூர தேசமாக மாற்றுகிறார்கள். கிபியோனின் மனுஷர் மிகவும் தந்திரமாய் பேசுகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேலின் தேவனையும் கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களை பற்றி யோசுவாவிடம் சொல்லும் போது தங்களை வெகுவாய் தாழ்த்தி உமது அடியாராகிய நாங்கள் என்று சொல்லுகிறார்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தையும் அவருடைய கீர்த்தியையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று கிபியோனியர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள். கிபியோனியர் யோசுவாவினிடத்தில் தாங்கள் கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேள்விப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இது மெய்யான வார்த்தை. அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் கர்த்தர் எகிப்தில் செய்த பலத்த கிரியைகளையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் எரிகோவிற்கும் ஆயி பட்டணத்திற்கும் செய்ததையும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கிபியோனியர் சமீபத்தில் நடைபெற்ற 2 யுத்தங்களை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. எரிகோவை பற்றியும் ஆயி பட்டணத்தை பற்றியும் அவர்கள் ஞானமாய் பேசாமல் இருந்து விடுகிறார்கள். தங்களை தூர தேசத்திலிருந்து வந்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடிக்கிறார்கள். யோர்தானின் கிழக்கு பகுதியில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த வெற்றியை பற்றி கிபியோனியர் கூறுகிறார்கள். இது சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற யுத்தமாகும். கிபியோனியர் யோசுவாவிடம் பேசும்போது மோசேயின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த நன்மைகளை பற்றியே பேசுகிறார்கள். சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீதும் ஆயி பட்டணத்தின் மீதும் யுத்தம் பண்ணியதை பற்றி அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. மோசேயின் காலத்திலே கர்த்தர் எகிப்து தேசத்திலே வாதைகளை அனுப்பினார். கர்த்தர் எஸ்போனின் ராஜாவாக்கிய சீகோனையும் பாசானின் ராஜாவாக்கிய ஓகையும் அழித்து போட்டார். எமோரியரின் 2 ராஜாக்களையும் சங்காரம் பண்ணினார். இவை எல்லாம் மோசேயின் காலத்தில் நடைபெற்ற பழைய சம்பவங்கள். கிபியோனியர் தங்களை வெகு தூர தேசத்திலிருந்து வந்ததாக காண்பித்துக் கொள்கிறார்கள். எரிகோவிலும் ஆயி பட்டணத்திலும் நடந்த யுத்தங்கள் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள். ஆனால் இந்த சம்பவங்களை பற்றி தாங்கள் கேள்விப்படாதது போலவும் தாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்திருப்பதினால் சமீபத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தங்களுக்கு தெரியாதது போலவும் காண்பித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீது யுத்தம் பண்ண போவதற்கு முன்பாக கிபியோனியர் தங்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தது போல பேசுகிறார்கள். கிபியோனின் மனுஷர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களை பற்றி யோசுவாவிடம் சொல்லும் போது நாங்கள் உமது அடியார்கள் என்று தங்களை வெகுவாக தாழ்த்துகிறார்கள். பொதுவாக உடன்படிக்கைக்கு தாழ்மை வேண்டும். அந்த தாழ்மை தங்களிடத்தில் இருப்பதாக கிபியோனியர் காண்பித்துக் கொள்கிறார்கள். கிபியோனின் மனுஷரை போலவே அவர்களுடைய பட்டணங்களில் மூப்பரும் தந்திரசாலிகளாய் இருக்கிறார்கள். எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார், எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் என்று கிபியோனின் மனுஷர் சொல்லுகிறார்கள். கிபியோன் மனுஷரிடத்தில் நல்ல சுபாவங்களும் தீய சுபாவங்களும் கலந்திருக்கிறது. கிபியோனருடைய மாய்மாலம் பாவமானது. அவர்களுடைய பொய்யையும் பித்தலாட்டங்களையும் நியாயப்படுத்த முடியாது. அவர்களுடைய ஏமாற்று வேலைகளை நமக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் அவர்களைப் போல பிறரை ஏமாற்றக்கூடாது. கிபியோனியர் நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று முதல் தரம் பொய் சொன்னார்கள். தாங்கள் சொன்ன பொய்யை உறுதி பண்ணுவதற்காக அந்த பொய்யை மறுபடியுமாக நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். கிபியோனியர் தங்களுடைய அப்பத்தை பற்றியும் திராட்சை ரச துருத்தியைகளை பற்றியும் பாத ரட்சைகளை பற்றியும் வஸ்திரங்களை பற்றியும் சொன்னது எதிலும் உண்மை இல்லை. மனுஷன் ஒரு பொய்யை சொல்லும் போது அது அவனை மற்றொரு பொய்யை சொல்லுமாறு வழிநடத்துகிறது. பொய்யானது கற்பம் தரித்து அநேக பொய்களை உற்பத்தி பண்ணுகிறது. கிபியோனின் மனுஷர் மாய்மாலக்காரராக இருந்தாலும் அவர்களுடைய விவேகத்தை புகழ்ந்து சொல்லலாம். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் அநீதியுள்ள உக்கிரானக்காரனை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். லூக்கா 16:8. கிபியோனின் மனுஷர் யோசுவாவிடம் தங்களை உமது அடியார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலருக்கு அடியாராக இருப்பதற்கு வந்தாலும் அவர்கள் மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அடியாராய் இருக்க விரும்புகிறார்கள். தங்களுடைய விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க தீர்மானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரின் பட்டணங்களை முற்றுகை போட்ட போதோ
அல்லது அவருடைய பட்டணங்களை அழித்த போதோ அவர்கள் இஸ்ரவேலரிடம் நாங்கள் உமது அடியார் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களோ இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பட்டணத்தின் மீது யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே தங்களை இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருக்கும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கிபியோனின் மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள். இந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிபியோனின் பட்டணங்களோ கில்காலில் இருந்து ஒரு நாள் பிரயாண தூரத்தில் உள்ளது. அவர்கள் தூரத்தில் இருக்கும் போதே இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறார்கள். கிபியோனியருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், கிபியோனியர் தாங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கிபியோனியரோ இஸ்ரவேலருக்கு முன்பாக தங்களை வெகுவாய் தாழ்த்துகிறார்கள். மனுஷருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற கிபியோனியர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தங்களை வெகுவாய் தாழ்த்த வேண்டும். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள். கிபியோனியர் தங்களை இன்னும் அதிகமாய் தாழ்த்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும். ரட்சிப்புக்கேற்ற துக்கம், நம்முடைய மனத்தாழ்மை, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைவது ஆகிய எதுவும் நம்மை அழித்து போடாது. கிபியோனியர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் உமது அடியாராகிய நாங்கள் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உமது அடியாராகிய நாங்கள் என்று சொல்லி நம்மளை தாழ்த்த வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். கிபியோனியர் யோசுவாவிடம் பணிவோடும் மனத்தாழ்மையோடும் பேசினார்கள். யோசுவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதிக்கப்பட்ட யோசுவா. விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவோடும் தேவனுடைய இஸ்ரவேலாகிய சக விசுவாசிகளோடும் சமாதானமாயும் ஐக்கியமாயும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்முடைய ஜீவனை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் மரித்து போகாமல் பிழைத்துக் கொள்வோம். கிபியோனின் மனுஷர் யோசுவாவிடமும் இஸ்ரவேல் புத்திரரிடமும் தங்களை பற்றிய பொய்யான செய்திகளை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலர் நம்பும் விதமாக கிபியோனியர் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலரோ கிபியோனியரை நம்புகிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொள்கிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கிபியோனியர் விஷயத்தில் ஒரு சில தவறுகளை செய்கிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: இஸ்ரவேலர் கிபியோனியருடைய போஜன பதார்த்தத்தை வாங்கி போஜனம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேட்கவில்லை. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணினார். அவர்களை உயிரோடே காப்பாற்றினார். அவர்களோடு உடன்படிக்கையை பண்ணினார். இஸ்ரவேல் சபையின் பிரபுக்கள் கிபியோனியருக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த பிரமாணத்தின் பிரகாரம் இதுபோன்ற உடன்படிக்கை தடை பண்ணப்பட்டிருக்கிறது.